जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम. ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரருடன் அந்த விசால தேசத்தை கடந்து செல்கின்றனர். அப்பொழுது வழியெங்கும் மிகவும் ரம்யமாக இருக்கிறது. அதை பார்த்து கொண்டு செல்கின்றனர். இதையெல்லாம் கடந்த பிறகு ஒரு இடத்தில் ஒரு ஆசிரமம் மிகவும் பாழடைந்தவாறு சோபை இல்லாமல் இருந்தது. அந்த ஆசிரமத்தை பார்த்தவுடன் ஸ்ரீராமர் விஸ்வாமித்திரரிடம், ஏன் இந்த ஆசிரமம் இவ்வாறு இருக்கிறது, இங்கே யாரும் இல்லையா என்று கேட்கிறார். அதற்கு விஸ்வாமித்திரர் கூறுகிறார், இது கௌதமருடைய ஆசிரமம். அவர் இங்கு இருந்தார், இப்பொழுது இல்லை. ஒரு சமயத்தில் கௌதமரும் அகல்யாவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அகல்யாவும் சிறந்த பத்தினி தபஸ்வி, கௌதமரும் மிக சிறந்த தபஸ்வி, இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இந்திரன் அகல்யாவை, மிகவும் அழகானவள் அகல்யா, அவளை பார்த்து அவள் மீது ஆசைப்பட்டு அவளை அடைவதற்காக விடிவதற்கு முன்பே சேவல் போல் கத்திவிடுகிறார். சேவல் கத்திவிடுவதால் கௌதமரும் பொழுது விடிந்து விட்டது என்று தன்னுடைய இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் அல்லவா, அதனால் நித்திய கர்மாக்களை செய்வதற்காக அவர் ஆற்றை நோக்கி சென்று விடுகிறார். அப்பொழுது தனியாக படுத்து கொண்டிருந்த அகலியிடம் இந்த இந்திரன் கௌதமரை போல் வேடமிட்டு வருகிறான். இந்த அகலிகைக்கு தெரிந்து விடுகிறது இவன் கௌதமர் அல்ல என்று, மேலும் தெரிந்து விடுகிறது இவன் இந்திரன் தான் என்று. அப்பொழுது ஒரு க்ஷண நேரத்தில் அவளுக்குள் ஒரு கர்வம், நான் இவ்வளவு அழகாக இருப்பதனால்தானே இந்திரனே நம்மை தேடி வந்திருக்கிறான் என்று. அந்த க்ஷண நேரத்தில் அவள் தடுமாறி விடுகிறாள். பிறகு இந்திரன் அங்கிருந்து சென்று விடுகிறான். கௌதமர் வெளியில் சென்ற கௌதமர், இது இன்னும் பொழுது விடியவில்லையே, இரவாகவே இருக்கிறதே, இப்பொழுது அவருடைய நித்திய கர்மாக்களை எல்லாம் அவர் செய்ய முடியாது அல்லவா, விடிந்த பிறகே செய்ய வேண்டும் என்று மீண்டும் அவருடைய வீட்டிற்கு திரும்பி வருகிறார். அப்பொழுது இந்திரன் அங்கிருந்து செல்வதையும் பார்க்கிறார், அகலிகையையும் பார்க்கிறார். அகல்யாவையும் பார்த்தவுடன் அவருக்கு மிகுந்த கோபம் உண்டாகி இந்திரனுக்கு முதலில் சாபம் கொடுத்து விடுகிறார். அதாவது, உன்னுடைய ஆணுறுப்பு போய்விட்டு நீ உன் உடம்பெங்கும் பெண்ணுறுப்புகள் வந்துவிடும் என்று. அதாவது 1000 கண் போல் அவனுக்கு பெண்ணுறுப்பாக மாறி அவன் சென்று விடுகிறான். அகல்யாவிற்கும் அவன், நீ இனி கல் போல் ஆகிவிடுவாய் என்று கூறுகிறார். கல் என்றால் உண்மையான இந்த ஸ்டோன், அந்த மாதிரி கல்லாக அல்ல. அதாவது மனதில் அவளுக்கு அந்த கர்வம், தான் அழகாக இருக்கிறோம் போன்ற கர்வம், ஆசை, இச்சை, இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வருகிறது அல்லவா, அதையெல்லாம் 5 அடக்கி தான் அந்த இடத்தில் இருப்பதே தெரியாதது போல், ஒரு ஜடம் என்று சொல்லுவோம் இல்லையா, ஜடமாட்டம் இருக்கோன்னா என்ன அர்த்தம், எந்தவித உணர்வுகளும் இல்லாமல் இருப்பது போல் நீ இருக்க கடவாய் என்று சாபம் கொடுத்து விடுகிறார். அதை தான் கல் போல் என்று சொல்கிறோம். அதாவது அங்கே சுற்றிலும் என்ன நடந்தாலும் அவளுக்கு தெரியாது. அதாவது அவர் தவக்கோலத்திலேயே இருந்து விடுகிறார். பிறகு அவள் மன்னிப்பும் கேட்டு கௌதமரிடம் மன்னிப்பும் கேட்கிறாள். பிறகு கௌதமருக்கும் மனம் இறங்கி, சரி நீ 1000 வருடங்கள் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறுகிறார். அவ்வாறு அவளும், அதாவது தன்னை சுற்றி என்ன நிகழ்ந்தாலும் அது தெரியாதவாறு, கல் போல் என்றால் எந்த விதமான அந்த சுய உணர்வுகளும் இல்லாமல் அவள் தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுதும் அவள் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுதுதான் விஸ்வாமித்திரரும் ஸ்ரீராமர் லக்ஷ்மணரும் வருகிறார்கள். இந்த கௌதமர் இமயமலை நோக்கி தவம் செய்வதற்காக சென்று விடுகிறார். பிறகு ஸ்ரீராமர் வந்தவுடன் அவருடைய பாதம் அவள் மீது படும் பொழுது அவள் மீண்டும் சாப விமோசனம் பெற்று வருகிறார். உடனே ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் அவளிடம் விழுந்து வணங்கி ஆசி பெறுகிறார்கள். பாத பூஜை எல்லாம் செய்ய வேண்டும், இதுவே எனக்கு கௌதமர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்று அவளும் அவ்வாறே செய்கிறார். இதற்குள் கௌதமரும் இமயமலையிலிருந்து இங்கே திரும்பி வந்து விடுகிறார். அப்பொழுது ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் பார்க்கிறார். அகல்யாவும் சாப விமோசனம் பெற்றதை பார்த்தவுடன் கௌதமர் கூறுகிறார், இவள் தான் என்னுடைய மனைவி என்று அகல்யை ஸ்ரீராமரிடம் கூறுகிறார். ஸ்ரீராமரும், நீங்கள் இருவரும் சேர்ந்து நலமாக வாழ வேண்டும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் விஸ்வாமித்திரர் அங்கிருந்து கடந்து மிதிலையை நோக்கி செல்கின்றனர். இவ்வாறாக அவர் அகல்யாவிற்கு சாப விமோசனத்தை ஸ்ரீராமர் அளித்தார். நாம் செய்யும் எந்த ஒரு தவறாக மனிதாக பிறந்து விட்டதால் நமக்கு சில தவறுகள் செய்து விடுகிறோம். அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அதற்காக வருந்துவோமே ஆனால் அந்த தவறை எண்ணி
நாம் வருந்துவோமேயானால் நமக்கும் நிச்சயமாக பாப விமோசனம் கிடைக்கும். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.